ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட நெக்ஸ்ட் பாட்டை டைரக்ட் பண்ணிருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ளப்பெல்லாம் நான் பேசுகிற வேற ஒரு பெயிண்டர் மட்டும் தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். அப்படிங்க விட்டு பொறுமையாக வெளியே வருவாங்களா? என்ன மாதிரி வெளியே வேண்டாம், டேக்கு முன்னாடி தான் நம்ம ஜொங்குக்கு செம்ம கோட்டில் நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னா டே பைட்டிலேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் டைகரு கோபுரானுங்கிற மாதிரி டேக்கு பக்கத்துலேயே நிற்கிறத பார்த்துட்டு டேயை விட கோபுராவும் டைகரும் அடுக்கு மேலே நர்வஸ் ஆனால் வந்த வேகத்திலேயே டேயை ஸ்லாப் பண்ணிடுவாரா. இந்த மாதிரி பண்ணால் பாய்ஸஸும் ஜெனி இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு எதுக்கு ஜொங்குக்கு இந்த மாதிரி பண்ணுறோங்கிற மாதிரி பேசினா டே கிட்ட வேறு எதையுமே பேசாமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து காருக்குள்ளே பிடிச்சி தள்ளுறாரு. தள்ள வேகத்திலேயே கோபுராவையும் டைகரையும் பாட்டு முறைப்பாரா. இந்த மாதிரி முறைச்சா அவங்களும் பைட்டிலேயே டேக்கி பக்கத்தில் வந்து காரில் உட்காரவும் யாருக்கிட்டே எடையே பேசல. ஜொங்கு கார் எடுத்த வேகத்திலே அங்கேருந்து கிளம்பிடுவார். நேராக மாஃபியா ஒரு பார்க்குற பிளேஸ்க்கு தான் வந்துருப்பார். ஹவுஸுக்கு போயிருக்க மாட்டார். ஆனால் நம்ம மற்ற பாய்ஸஸ் எல்லாருமே ஹவுஸ்குள்ளே என்ட்ராகிறாங்க. என்ன மாதிரி என்ட்ரானா மிம்மம்டா என்னடா ஏதோ ப்ராப்ளம் நீங்கள்? ஐயோ லீ, உனக்கு என்ன இந்த மாதிரிலாம் அடிபட்டுருக்குது? ஜிமினா என்னடா அவன் ஃபோர்கட்டில் அடிபட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி மிம்மம் ரொம்ப ஷாக்கானா நம்ம பேபிஸ் அவ்வளோ பேருமே இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு மாம் உங்களுக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி முன்ன கரெக்டாக ஜிமினா கிட்ட வந்தா சுகா கடுப்புலேயே அப்படி முறைச்சபடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ரூமுக்கு வரியா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கிட்ட வந்து பேசின வேகத்திலே சுகா ரூமுக்கு போனால் என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி மிம்மம் கேட்கவும் என்னாச்சுன்னு எப்படி சொல்கிறது டேயும் ஜிமினாவும் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி அங்கே நடந்த மூமெண்ட்டை மட்டுமே மட்ட பாய்ஸ் சொன்னோம். டே எங்க டே இன்னும் ஹவுஸுக்கு வரலையா? ஜொங்குக்கு தானே டேயும் கோபுராவையும் டைகரையும் காரில் வச்சு கூட்டிகிட்டு வந்தான். நாங்கள் அவனை ஃபாலோ பண்ணபடி தான் வந்தோம். அவன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டான். ஹவுஸுக்கு தான் வந்துருப்பான்னு நினச்சோம். ஜொங்குக்கு அப்போ இங்கே வரலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மிம்மா ரொம்ப ஷாக் ஆகி ஜொங்குக்கு ஹவுஸுக்கு வரலனா டே எங்கே கூட்டிகிட்டு போயிருப்பானுங்கிற மாதிரி ஒரு பதட்டத்திலேயே மிம்மம் ஜொங்கு கூட மொபைலுக்கு கால் பண்ணால் சுகாவை டைப்பை காட்டுட்டு சுகா அப்படியே ரூம்குள்ளே என்ட்ராகிற மின்னை நோட் பண்ணிவிட்டு நீ கிராண்ட்மா கிட்ட போ மின், மாம் கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏன் டேட் மாமுக்கு ஏன் அடிபட்டுருக்கு? நான் கொஞ்சம் மாமுக்கிட்ட பேசுகிறேன், அதுக்கப்புறம் நீ வந்து உன் மாமுக்கிட்ட பேசு, ரூமை விட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் மிம்மு வந்து சுகா பேசுகிறதா பாட்டு பயட்டில் நேராக ரூமை விட்டு வெளியே போனான். ஏன் சுகா எதுக்கு நம்ம பையனை திட்டுறான்? என்ன திட்டுறனா? நீ என்னடா பண்ணிகிட்ருக்க? அந்த பிளேஸுக்கு நீ என்ன ஒர்க்குக்கிட்டா போன? என்கிட்ட நீ என்னடா சொன்ன? நம்ம பையனுக்கு ஃபீவர்னு தானடா சொன்னேன். ஃபீவர்னு சொல்லிவிட்டு என்ன மாதிரி ஒர்க் பண்ணுற? ஜிமினை என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் ஜிமினாவை 2 டைமுக்கு 3 டைமுக்கு மேலே ஸ்லாப் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஸ்லாப் பண்ணி ஜிமினோட நெக்கை கிரிப்பை பிடிக்கிறாரு. ஏன் இந்த மாதிரி ஏமாட்டுற? எதுக்கு இப்படி என்கிட்ட போய் சொன்ன? நீ சொன்னது உண்மைங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டேன்னு உன்னை ஃப்ரீ பண்ணி அந்த பிளேஸில் விட்டுட்டு போனேன். என்கிட்ட பிபிக்கு ஃபீவர்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு டே கூட போயிருக்கேன். உன்னை என்ன பண்ணுறது? ஏன்டா இந்த மாதிரி பண்ண? எதுக்குடா இந்த மாதிரி பண்ண? எனக்கு என்ன பண்ணன்னு தெரியல. டே இதை வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னான், அடா இந்த மாதிரி பண்ண. ஓ அப்போ டே என்ன சொல்கிறானோ அதை மட்டும்தான் கேட்பேன். என்கிட்ட இந்த மாதிரி தான் எல்லாத்தையும் மறைப்பியா அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோவமாக திட்டுனா எனக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதை தான் நான் பண்ணுவேன். நான் டேக்கு ஹெல்ப் பண்ணுறது உனக்கு தெரிய வேண்டாம், கண்டிப்பாக நீ இந்த ஹெல்ப்பை பண்ண விட மாட்டேன். ஜொங்குக்கிட்ட கண்டிப்பாக இதை சொல்லி இந்த ப்ராப்ளம் பெருசாகும்னு திங்க் பண்ணேன். அதனால தான் நான் உன்கிட்ட சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமினாவோட நெக்லேருந்து ஆன்சர் எடுத்தபடி சுகா அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போனால் சுகாவோட ஆன்சர் ஜிமினா பிடிக்கிறாரு. ஏன் சுகா இவ்வளோ கோவமாகற? இதுக்கு மேலே என்கிட்ட எதையும் பேசாத, முதல்ல ஆன்சர் விட அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவோட ஆன்சர் தட்டின வேகத்திலேயும் சுகா அப்படியே ரூமை விட்டு கோவமாக வெளியே போனால் ஜிமினா இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணபடி ஒரு மாதிரி பெயினானா இப்போ நம்ம டேட்டாக காட்டுது. டேயோட ஆன்ஸில் வேற கட்டு போட்டிருக்குது. டேயோட ஆன்ஸில் கட்டு போட்டிருக்குது, ஆப்ஸுக்கிட்ட கட்டு போட்டிருக்குது. இந்த பொசிஷனில் இருக்கிறத பார்த்துட்டு இது என்ன கோப்ரா டைகர் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்களை மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸை ப்ரொடெக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி விட்டுட்டு போனால் என்ன பண்ணிட்டுட்டீங்க 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கோபராவே டைகரையுமே பனிஷ் பண்ணுறாரு நம்ம ஜொங்குக். வேண்டாம் ஜொங்குக் அவங்கள எதுவும் பனிஷ் பண்ணாரு ஜொங்குக், சொன்னா கேளு ஜொங்குக், என்ன வேணாலும் பண்ணு ஜொங்குக், அவங்கள பனிஷ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி டே அப்படியே அந்த பிளேஸில் எழுந்து ஜொங்குக்கிட்ட வந்தா டேயை பிடிச்சி அந்த சோஃபாவில் புஷ் பண்ணிட்டு எழுறாரு. அவங்கள கவனிச்சுட்டு வந்துட்டு உனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி திட்டின பொசிஷன்லேயே கோபராவையும் நம்ம டைகரையும் பனிஷ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு அந்த பனிஷ்மெண்ட்டை 2 பேருமே பண்ணுறவங்க. பனிஷ்மெண்ட்டுன்னா அடிக்கிற மாதிரி
ஓகே அந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி பனிஷ் பண்ணுறத பட்டுட்டு டேய் வேண்டாம் வேண்டானுங்கிற மாதிரி பயங்கரமாக க்ரை பண்ணபடி எழுதாம் நம்ம கோப்ராவி டைகரி விட்ட வேகிட்டிலையும் டேக்கிட்ட வேகமாக வந்து டேயோட நெக்க கிரிப்பாக பூச்சி இருக்கிறாரு. அன்னைக்கு என்கிட்ட என்னடா சொன்ன? எனக்கு தெரியாமல் இந்த ஒர்க்கையும் பண்ண மாட்டேன்னு தானடா சொன்னேன். ஆ ஜங்குக்கா இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன், எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன்னா இதுதான் நீ சொல்லிட்டு பண்ணுற ஒர்க்கா? என்ன பண்ணுற டே நீ அப்படிங்கிற மாதிரி டேய் அப்படியே ஃப்ளோர் ரெண்டு மேலே தூக்குனா டே பெயின் ஆக்கி நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் டேயோட ஆப்ஸில் கட்டு போட்டிருக்குது. அந்த தூக்குற பொசிஷனில் ஷார்ட் கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகிறதுல ஆப்ஸ் கிட்ட கட்டாகி கட்டு போட்டிருக்கட்டும். ரெண்டு ஹேண்ட்ஸ்லேயும் கட்டு போட்டிருக்கட்டும். இப்போ என்ன பார்க்குறாரு இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு டேயோட நெக்கில் இருந்து ஹேண்ட்ஸை எடுத்துகிட்டு டேயை நோட் பண்ணுறாரு. என்னது இந்த மாதிரி கட்டு போட்டிருக்கேன், இது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி டேட்ட இந்த மாதிரி கேட்டேன். டே வந்து எதுவுமே பேசாத மூமெண்ட்டுக்கு டேயோட சீக்ஸை கப்பான பொசிஷனில் எப்படி இந்த அடிபட்டுச்சுங்கிற மாதிரி கேட்கவும், ஏன்னா இப்போ தான் ஃபைட் பண்ணியிருக்காரு, அடிபட்டுருந்தா இனி தான் கட்டே போடணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம டேயோட ஹேண்ட்ஸ்லலாம் கட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு இந்த கட்டு எப்படி வந்துச்சு, இப்படி ஒன்று யார் அட்டாக் பண்ணானுங்கிற மாதிரி கேட்கவும், டே வந்து ஜங்குக் ஃபோர்ஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி என்னை அட்டாக் பண்ண வந்தாங்கங்கிற மாதிரி சொல்லிடுவார். இந்த மாதிரி சொல்கிறத கேட்டு நம்ம ஜங்குக் ரொம்ப டென்ஷன் ஆகி இந்த மாதிரி உன் ஹேண்ட்ஸில் அடிபட்டிருக்க பொசிஷன்லேயும் அந்த பிளேஸில் என்ட்ராக்கி ஃபைட் பண்ணியா அப்படிங்கிற மாதிரி திட்டினபடி அந்த கட்டிலேருந்து லைட்டாக பிளட் லாஸ் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஃபைட் பண்ணியிருப்பார்ல. அப்போது ஹேண்ட்ஸ் எல்லாம் திங்ஸை கிரிப்பை பிடிக்க சொல்ல அந்த பிளேஸ் டேமேஜ் ஆகும்ல அந்த மூமெண்ட்டுக்கு லைட்டாக அதில் பிளட் லாஸ் ஆகிற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஹேண்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணபடி திரும்பவும் நம்ம ஜங்குக்கே நியூவாக வேறு ஒரு கட்டு போட்டு விட்டுட்ருக்காரு. இந்த மாதிரி போட்டு விட்டுருந்தா டே வந்து இந்த மாதிரி கட்டு போடுற மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனால் கட்டு போட்ட வேகட்டிலேயே அந்த ரூமை விட்டு நம்ம ஜங்குக்கோமா வெளியே போயிடுவார். இந்த மாதிரி ஜங்குக்கோமா ரூமை விட்டு வெளியே போகிற மொமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு ஜங்குக் எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை பிடிக்க வேண்டாம் அந்த ரூம்குள்ளே ஜங்குக்கோட சீக்ரெட் ரூம்குள்ளே அந்த ரூம்குள்ளே தானே இருக்காங்க. அந்த ரூம்குள்ளே டேயை பிடிச்சி புஷ் பண்ண வேகிட்டிலேயே அந்த டோரை க்ளோஸ் பண்ணி கீயையே எடுத்துட்டாரு. இந்த மாதிரி கீ எடுத்ததை பார்த்துட்டு டே ரொம்ப ஷாக் ஆகி ஜங்குக் என்ன பண்ணுற, எதுக்காக என்ன லாக் பண்ணி வச்சுருக்கேன், ஜங்குக் டோரை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி டோரை லாக் பண்ணிட்டு இருந்தா கோப்ராவும் டைகர் இருந்தால் அதை பயங்கரமாக பனிஷ் பண்ணியிருக்காரு. இருந்தாலுமே டே இந்த மாதிரி டோரை நாக் பண்ண பொசிஷன்லேயே க்ரை பண்ணுற மூமெண்ட்டுக்கு நேராக டேக்கிட்டே வந்துட்டு டே பக்கத்தில் நிற்கவும் டே அப்படியே திரும்பி கோப்ராவையும் டைகரையும் நோட் பண்ணிவிட்டு உன்னை ரொம்ப பனிஷ் பண்ணிட்டாம்லங்கிற மாதிரி அப்படியே தூக்கி அவரோட டைஸில் வச்சபடி பயங்கரமாக க்ரை பண்ணுறாரு. சாரிக்கு மேலே சாரி சொல்கிறாரு. என்னால் தானே உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ அடிபட்டுருச்சு, என்னால் தானே நீங்கள் இவ்வளோ பனிஷ்மெண்ட் இப்போ வாங்கினீங்கிற மாதிரி பயங்கர எமோஷ்னலாக க்ரை பண்ணபடி கோப்ராவோட ஃபேஸ்லேயும் டைகரோட ஃபேஸ்லேயும் பிக்கிஸ் பண்ணபடி டைட்டாக ஹக் பண்ணபடி லைட்டாக பாடியெல்லாம் ரப் பண்ணி விட்டு ஒரு எமோஷ்னலாக க்ரை பண்ணி அழுறத டைகர் கோப்ரா ரெண்டு பேராலையுமே பார்க்க முடியல. ரெண்டு பேருமே நம்ம டேயோட ஃபேஸை வந்துட்டு ஒரு மாதிரி ரப் பண்ணபடி நம்ம டைகர் அப்படியே டங்கால் லீக் பண்ணால் கோப்ரா அப்படியே அதோட ஃபேஸை வச்சு ரப் பண்ணுது. க்ரை பண்ணாதீங்கிற மாதிரி இந்த மாதிரி இப்படி க்ரை பண்ணாதீங்கிற மாதிரி டைகரும் கோப்ராவும் பண்ணிகிட்ருக்க மொத்த மூமெண்ட்டையுமே அந்த ஒயிட் ஸ்னேக்கு அதே பாக்ஸுக்குள்ள இருந்து தான் நோட் பண்ணிக்கிட்டு இருக்குது. டேயோட மூமெண்ட், ஜங்குக்கோட மூமெண்ட், அப்புறம் நம்ம டைகர் கோப்ராவோட மூமெண்ட், டேக்கிட்ட இருக்கிற அந்த வித்தியாசமான ஒரு பாண்டிங், இதை எல்லாத்தையுமே நல்லாவே கேட்சப் பண்ணிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி கேட்சப் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நம்ம ஜங்குக் நேராக கார் எடுத்த வேகத்திலேயே கரெக்டாக சார்லியோட ஹவுஸ்குள்ளே சிங்கிள் பர்சண்டாகவே என்ட்ராயிருக்காரு. இந்த மாதிரி சார்லியோட ஹவுஸுக்குள்ளே என்ட்ராக சொல்லி மெயின் கேட்டை ஃபோர்ஸுக்கு கேட்டை ஓப்பன் பண்ணால் அங்கே இருக்கிற பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேருமே யார்டா இது இவ்வளோ வேகமாக கேட்டை உடச்சிட்டு வரதுங்கிற மாதிரி நம்ம பாடி கார்ட்ஸ் அவ்வளோ பேரும் ஜங்குக்கோட காரை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணோம். ஜங்குக் காரை வேகட்டிலேயே காரை விட்டு வெளியே கூட வரல. பட் கன்னை மட்டும்தான் கொஞ்சம் லாங்காக இருக்குது. அந்த கன்னை மட்டும் வெளியே நீட்டின பொசிஷன்லேயே அங்கே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த பாடி கார்ட்ஸில் பாதிக்கு 40% கில் பண்ணிவிட்டு அப்படியே காரை விட்டு இறங்குறாரு.
இப்போ கூட நம்ம ஜங்குக்கு சுற்றி 13 பாடிகார்ட்ஸ் கன்னை ரோல் பண்ணப்படி நிற்கிறாங்க. மேலே பால்கனியில் இங்கே நடந்த கன்ஷூட் சவுண்டை கேட்டு சார்லிடா என்னடா ஏன் பிளேஸில் கன்ஷூட்டுங்கிற மாதிரி பால்கனிக்கு வந்துருப்பான். ஜங்குக்கு இத்தனை பாடிகார்ட்ஸ் ரவுண்டப் பண்ணியிருக்கட்டும், ஜங்குக்கு பயமே இல்லாமல் ஒரு பெரிய சைஸ் கன், ஓகே, அதில் எக்கச்சக்க புல்லட்ஸ் இருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி கன்னை வச்சுருக்கட்டும், அதில் பாதிக்கு பாதி ஒரு 15 பாடிகார்ட்ஸ் கிட்ட டெத் ஆக்கி அங்கிட்டு இங்கிட்டு கிடக்கிறத பார்த்துட்டு டை எதுவும் ப்ராப்ளம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சார்லி இங்கேருந்து ஆர்டர் போடவும், ஏன்னா இவன் ஏதாவது பண்ணால் ஜங்குக்கு இருக்கிற எல்லாரையும் கீல் பண்ணிட்டு போயிடுவானுங்கிற மாதிரி இந்த மாதிரி ஆர்டர் போடுறதை கேட்டு பாடி கார்ட்ஸ் அப்படி கன்னை கீழே எடுக்கிற மாதிரி குனிஞ்ச மாதிரி எடுத்துட்டு நம்ம ஜங்குக்கு சார்லியை நோட் பண்ணபடி என்னடா என்ன ரொம்ப மேலே இருக்கிற மாதிரி தெரியுது, ரொம்ப மேலே இருக்கிற பிளேஸ்லேருந்து லைட்டாக ஸ்கிப் பண்ணாலும் போட்டோம், கீழே தான் வந்து விழணும், கீழே விழுந்த நீ அதுக்கப்புறம் மேலே தான் போகணும், அது தெரியும்ல, உன்னை அதே பிளேஸில் ஃபினிஷ் பண்ணணும்டான் அந்த பிளேஸ்க்கு வந்தேன். ஆனால் அங்கேருந்து நீ தப்பிச்சிட்ட. உனக்கும் எனக்கும் பிரச்சனைனா என்கிட்ட மட்டும் ப்ராப்ளம் பண்ண வேண்டியதானடா, தேவையில்லாமல் ஏன்டா ஏன் பேபிக்கு டார்கெட் பண்ண அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுனா என்ன சொல்லிகிட்ருக்க ஜங்குக்கு, நான் எதுவும் உன் பேபிக்கிட்ட ப்ளே பண்ணல, நீ என்ன மாதிரி கேரக்டர்னு தெரிஞ்சுட்டு நான் உன் பேபிக்கிட்ட ப்ளே பண்ணுவானா அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ணபடியே பேசி சிரிக்கிறான். என்னடா என் பிரதரை கில் பண்ண சொல்ல எனக்கு இந்த மாதிரி தானடா இருக்கும், நானாவது உன் ஒய்ஃபை இன்னும் ஒன்றும் பண்ணாமல் விட்டுருக்கேன், ஆனால் நீ என் பிரதருக்கு ஃபியூனல் நடத்தி அவனை ஒரு பிக்காவே மாட்டிட்ட, அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இங்கே பாரு, இது என்னோடய பிளேஸ், இங்கே நிறைய பாடிகார்ட்ஸ் இருக்காங்க, நீ சிங்கிள் பர்சண்டாக வந்துருக்க, இதே பிளேஸில் உன்னை ஷூட் பண்ணி மொத்தமாக ஃபினிஷ் பண்ண என்னால் முடியும், ஆனால் நீ ஈஸியாக டெட் ஆகக்கூடாது. அந்த பெயினில் துடிக்க இப்போ கூட உன்னோட ரொம்ப பெயினாக தானே இருப்பான், அவன் அவ்வளோ பெயினாக இருக்கட்ட பார்த்துட்டு தான் என்கிட்ட இவ்வளோ வேகமாக வந்துருக்கியா? உன் பேபியோட பாடியில் அங்கங்கே கட்டாக இருக்குல்ல, நீ கூட சின்னதாக கூட அடிப்படாத அளவுக்கு பத்திரமா பார்த்துட்டுருப்பல, சின்னதாக அடி கூட படாத அளவுக்கு கேரிங்காக பார்த்துட்டுருப்பல, அவ்வளோ பெரிய கட் பண்ணியிருக்காங்கல்ல, ஹேண்ட்ஸ்லலாம் கட்டு போட்டிருக்குல்ல, அந்த வேக்கத்தில் வண்டியாடா? பாரு, முன்னாடியே உன்கிட்ட பனிஷ் மேலே பனிஷ் பண்ணி அவன் துடிக்க டெத் ஆகிற மூமெண்ட்டை நீ பார்த்து அப்படிங்கிற மாதிரி பேசினோம். கரெக்டாக சார்லியோட ஹெட்டுக்கு மேலே ஒரு கன் ஷூட் ஆகுது. இந்த மாதிரி ஷூட் ஆனால் சார்லி அங்கே இருக்கிற பாடிகார்ட்ஸ் அவ்வளோ வெறும் ஷாக் ஆனால் ஜங்குக்குமே லைட்டாக ஷாக் ஆகி அப்படியே பேக் சைடாக திரும்பினா, உனக்கு என்ன திமிரு இருந்தா ஏன் பிரதரையே அட்டாக் பண்ண திங்க் பண்ணுவாடா? டாய், எவ்வளவு திமிர் இருந்தா என் பிரதர் துடிக்க டெட் ஆகணுமா? நான் இருக்க சொல்ல என் பிரதரை வர நீ அந்த மாதிரி வர கில் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி கன்னை அப்படியே ரோல் பண்ணபடி ஜெனி சார்லியை பாயிண்ட் பண்ணவும், இந்த மூமெண்ட்டை சார்லி நோட் பண்ணிவிட்டு ஜெனியை நோட் பண்ணால், இந்த பிளேஸில் உன்னை நான் ஃபினிஷ் பண்ணிகிட்டே போகிறேன், நீ இருந்தால் தானே என் பிரதருக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா ஜங்குக்குடா, ஜெனி நீ இப்படி இந்த பிளேஸ்க்கு வந்த, ஏன் பிரதர் அவன் அட்டாக் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருப்பான், பனிஷ் மேலே பனிஷ் பண்ணிகிட்டு இருப்பான், நான் அமைதியாக சைலண்டாக போகணுமா ஜங்குக்? உங்கள் 2 பேருக்கு ப்ராப்ளம்னா உங்கள் 2 பேரோட ப்ராப்ளத்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதுக்கு ஏன் பிரதர்கிட்ட யாரும் ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, அவன் என்னோட பிரதர், அவனை நான் தான் ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சார்லியை நோட் பண்ணபடி இன்னொரு கன் ஷூட் பண்ணவும் சார்லி மூவ் ஆனோம். சார்லியோட கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு ஜெனியுமே நோட் பண்ணிகிட்ருக்கா. அந்த ரூம்குள்ளே இருந்த பொசிஷனில் தான் சார்லி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு, ஹே ஜெனி என்னடி நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன என் பிளேஸ்க்குள்ள என்ட்ராகி கன் ஷூட் பண்ணிகிட்ருக்கா, அது என்னையே ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், ஏன் பிரதரையே துடிக்க கில் பண்ணுவியா? அதை பார்த்து இங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் பெயினில் துடிக்கணுமா? இன்னொரு டைம் என் பிரதர் பக்கத்தில் உன்னோட சேடாக வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ சும்மா வார்னிங் பண்ணாதான் பிளேஸ்க்கு வந்தேன், நெக்ஸ்ட் டைம் உன்னை கில் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், இவன்கிட்ட ப்ராப்ளம் பண்ணுறத முதல்ல பிரேக் பண்ணு, டேரெக்டாக வந்து இப்படி பேசிட்டா மட்டும் அவன்கிட்ட அட்டாக் பண்ணுறத ஃப்ரீ பண்ணி விட்டுருவானா, இல்லை ஒன்றை பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறத மூவ் ஆன் பண்ண போகிறானா, நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட சொல்லவும், ஜங்குக்கு அப்படியே சார்லியை நோட் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட் டைம் நான் இந்த பிளேஸுக்கு வரக்கூடாதுன்னு நீ காடுக்கிட்ட விஷ் கேட்டுக்கோ சார்லி, நெக்ஸ்ட் டைம் நான் இந்த பிளேஸ்க்குள்ளே என்றானே நெக்ஸ்ட்டு உனக்கு தான் இந்த பிளேஸில் ஃபியூனல் நடக்கும், ஓகே நான் பண்ண வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி கார் எடுத்த பொசிஷன்லேயே ஜெனியும் ஜங்குக்கும் அப்படியே சார்லியோட ஹவுஸ்லேருந்து வெளியே போனோம். டேமிட், ஒரு கேலாக இருந்துக்கிட்டு என்னையே பயமுட்டிட்டு போகிறா, அவளுக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தால் என்ன மாதிரி பண்ணுவா? இருடி ஜெனி,
உன்னை டவுட்டு பண்ணாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனில் என்ன மாதிரி பயங்கரமாக டென்ஷனில் என்ன மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பெட்ரூம்குள்ளே தான் அப்படியே பால்கனி பக்கத்தில் தான் பெட்ரூம். அந்த மூமெண்ட்டுக்கு பெட்ரூமில் இருக்கிற அந்த கேர்ள் ஃப்ரெண்டு, பாட்டியா ஜாக்ஸி உன் அங்கிள் ரொம்ப டென்ஷன் ஆகுறான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸியை நோட் பண்ணேன். ஜங்குக்கு இந்த பிளேஸ்க்கே வந்து ப்ராப்ளம் பண்ணுவானுங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் பட்டு ஜெனி அதர் கண்ட்ரிலாம் இருந்தாங்க, எப்படிங்க வந்தாங்க? அந்த லீயை தூக்கின மூமெண்ட்டு டேக்கு தெரியறதுக்கு முன்னாடி மட்டும் ஜெனிக்கு தான் தெரிஞ்சிருக்கு. அதுக்கு என்ன ரீசனுக்கு தெரில. ஒரு வேளை அவனை அட்டாக் பண்ண வர மூமெண்ட்டை லீ நோட் பண்ணிவிட்டு ஜெனிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டானோ என்னமோ. அதான் டே இருக்கிற பிளேஸுக்கு அதர் கண்ட்ரியில் இருந்தவா கரெக்டாக என்ட்ராயிட்டா. இப்போ என்னென்னா என்னையே ரிவெஞ்ச் எடுப்பாலாம் பார்க்குறேன். யாரை பனிஷ் பண்ண போகிறான்ங்கிறதே நான் பார்க்கட்ட நான் போகிறேன். ஜாக்ஸி எப்படி அப்படின்ற குக்கிக்கு ப்ரப்போஸ் பண்ணு. அந்த குக்கி உன்னை லவ் பண்ணணும், புரியுதுல்ல? இன்னும் கொஞ்சம் டேஸ்க்குள்ள எப்படியாவது குக்கி உன்னை மேரேஜ் பண்ணிக்கணும். அவங்கள அந்த மோஃபியா ஃபேமிலியில் இருக்கிற 1% கூட ஹாப்பியாகவே இருக்கக்கூடாது. நீ அந்த பிளேஸில் குக்கியை மேரேஜ் பண்ணிட்டு போகணும். அந்த குக்கி உன் மேலே சரியான ஒரு பைத்தியமாக இருக்கணும். நீ சொல்கிறத மட்டும்தான் அவன் கேட்கணும். நீனா அவன் அந்த மாதிரி அடிக்ட் ஆகணும். ஒரு மென்டாலிட்டிக்கு அட்டான பர்சன் மாதிரி அவன் உன்கிட்ட இருக்கணும், உன்னோட கண்ட்ரோலில் இருக்கணும். உன் கண்ட்ரோலில் இருக்கிற குக்கியை வச்சு தான் அந்த மாஃபியா ஃபேமிலியே நான் கொஞ்சமாக அப்படியே ஃபுல்லாக பெயின் மேலே பெயினை கொடுத்து அழிக்க போகிறேன். தடயமே இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்ததே இல்லாதபடி நான் அழிக்க போகிறேன். அதுக்கு அந்த குக்கி உன் மேலே பைத்தியமாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸியை பாட்டு இப்படி கட்டுனா இப்போ நம்ம குக்கி தான் கட்டுது. நாவி நான் பண்ணிகிட்ருக்கேன். அச்சுச்சோ என்ன ஐஸ் கிட்டலாம் ஒரே பிளாக் சர்க்கிளாக இருக்குது. நைட்டு மில்க்கு ஸ்லீப் பண்ணலையா? ஏன் ஒன்று நீயே கஷ்டப்பட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி வீ பக்கத்தில் உட்காந்துருந்து பேசிகிட்டு இருக்காரு. ஏண்டா இந்த மாதிரி பண்ணுற? ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணிவிடு குக்கி. முடியாது, நான் ரிமூவ் பண்ண மாட்டேன். நான் ரிமூவ் பண்ணால் நீங்கள் என்ன தப்பிச்சு போயிடுவேன். அதெல்லாம் இனி முடியவே முடியாது. நான் உன்னை கிட்ட வச்சுருப்பேன். அப்புறம் வி நான் நம்ம மேரேஜுக்கான ரிங் கூட வாங்கியிருக்கேன் பாட்டியா, எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி. மேரேஜுக்கு ரிங் வாங்கியிருக்காராம், ட்ரெஸ்ஸும் வாங்கியிருக்காராம். ஆனால் டேடு மாம்கிட்ட மட்டும் இன்னும் பர்மிஷன் கேட்கலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி அந்த ட்ரெஸ்ஸையும் அந்த ரிங் பாக்ஸையும் அவர் லெக் இருக்குல்ல ஃபீட்டை வச்சு ஓங்கி ஒரு கிக் பண்ணி தள்ளி விடவும் இந்த மூமெண்ட்டை குக்கி நோட் பண்ணிவிட்டு வியோட நெக்கை கிரிப்பாக பிடிச்சபடி, ஏய் ஆசையாக பாட்டு வாங்கிட்டு வேண்டாம், என்ன இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? எங்கள் பாரு வி, நீ இந்த மாதிரி ஒன்றையே கஷ்டப்பட்டுக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அதான் நான் இந்த மாதிரி திங்க் பண்ணேன். நாம் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நீ என் ஒய்ஃபாக ஏன் ஹவுஸ்க்கு வந்துருவியா? என் பேரண்ட்ஸ் என்னடா எங்களை சொல்லாமலே இந்த மாதிரி பண்ணிட்டேங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு ப்ராப்ளம் பண்ண மாட்டாங்க. அவங்க என்னடா ப்ராப்ளம் பண்ணுறது? அதான் நானே மொட்டை ப்ராப்ளத்தே பண்ணுவேனே. நான் இப்போ உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். இங்கே பாரு குக்கி, பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்காத, பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷான வேர்டில் திட்டிட்டு ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணி விடுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், முடியவே முடியாது, நீ எவ்வளோ வேணாலும் கட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இப்போ மட்டும் நீ ஹேண்ட் கப்பை ரிமூவ் பண்ணல, இதே பிளேஸில் நான் ஏதாவது பண்ணிப்பேங்கிற மாதிரி குக்கி வர பயமுட்டுனா, நான் என்ன ஹேண்ட் கப் போட்டிருக்கேன், நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி கலாய்ச்ச பொசிஷன்லேயே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா குக்கி பண்ணுற மூமெண்டெல்லாம் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி பெயின் ஆகி பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிடுவார். இந்த மாதிரி அழுறத பார்க்க சொல்ல குக்கிக்கு ஒரு மாதிரி ஆகி, சரி ஏன் க்ரை பண்ணுற? இப்போ என்ன, நான் ஒரு ஹேண்ட்ஸில் இருக்க ஹேண்ட் கப்பை மட்டும் தான் ரிமூவ் பண்ணுவேன், ஒன்றை நான் ரிமூவ் பண்ண மாட்டேனுங்கிற மாதிரி ஒரு ஹேண்ட்ஸில் இருக்கிறத மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வியோட ஃபேஸை நோட் பண்ணால், வீடா அந்த ஒரு ஹேண்ட்ஸு ஃப்ரீ ஆச்சுல்ல, ஃப்ரீ ஆன வேகத்திலேயே பக்கத்தில் இருக்கிற மிரரை அவரோட ஹேண்ட்ஸாலே பஞ்சு பண்ண வேகத்திலையும் கீழே விழுற அந்த மிரர் பீஸை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி நெக்கை கட் பண்ணுற வரைக்கும் போவாரா. இந்த மாதிரி போனால் வியோட ஹேண்ட்ஸை குக்கி கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. ஐயோ வி, நான் ஃபாஸ்ட்டாக இருக்க பற்றியா? நான் பிளாக்மெயில் பண்ணையா? ஆனால் பட் குக்கி உன்னோட செம பயங்கரமான ஃபாஸ்ட்டு தெரியுமா? இதெல்லாம் என்கிட்ட ஒரு காக்காடு. நானும் சரி உன்னை ஃப்ரீ பண்ணி விடலான்னு நினச்சோம். ஏன்டா இந்த மாதிரியே பண்ணுற? இப்படிலாம் நீ பண்ணுறத பார்க்க சொல்ல எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி
வீயோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணா நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுறது உனக்கு ஹாப்பியாக இருக்கா அப்படிங்கிற மாரி நம்ம க்ரை பண்ண பொசிஷன்லேயே கேட்பாரா இந்த மாதிரி கேட்டான். நம்ம 2 பேர் மட்டும்தானே இந்த ரூமில் இருக்கிறோம், நீ என் பக்கத்தில் இருக்கியா பாட்டியா, கொஞ்சம் கூட கேப்பே இல்லை. இந்த பொசிஷனில் இருக்க சொல்ல நான் எப்படி சேடாவேன், ஹாப்பியாக தானே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வீக்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுக்கிட்டு இருக்காரு நம்ம குக்கி. இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டாம். வியோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த மிரர் பீஸை வாங்கி கீழே போட்டுட்டு நம்ம வியோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி வி பக்கத்துலேயே உட்காந்துருந்து கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. வியோட டைஸில் பட்டபடி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா ஒரு ஹேண்ட்ஸில் ஹேண்ட் கப்பு மாட்டியிருந்தா டைஸில் குக்கி ஸ்லீப் பண்ணபடி பட்டுட்டு கிட்ட ஃப்ளீட்டியாகவே பேசிகிட்டு உட்காந்துருக்காரு. நம்ம மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், என் ஹவுஸில் இருக்க பர்சன்ஸ்லாம் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, நானும் உன்னை கேரிங்காக பார்த்துப்பேன் அப்படி இப்படிங்கிற மாரி ஃப்ளிட்டி பாடி டேட்டி பாடி கொஞ்சம் கேரிங் பாடிங்கிற மாரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வீக்கிட்ட பேசினா வீக்கிட்ட இந்த மூமெண்ட்ஸ் எதையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் குக்கியோட கேரக்டரை பார்க்க இன்னும் நர்வஸ் ஆகுது. இந்த மாதிரி நர்வஸ் ஆனால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 3 days அப்படியே மூவ் ஆன் ஆகுது. நம்ம இன்னுமே மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸில் ஜொங்குக்கோட ரூமில் அந்த லாக் பண்ண ரூம்குள்ளே தான் இருக்கிறாரு. நம்ம ஜொங்குக்கு ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்ட்ராகுவார். எதையாவது எடுக்கணும்னா எடுப்பார், டேக்கு ஏதாவது கொடுக்கணுன்னா ஃபுட்டுக்கிட்ட ஏதாவது கொடுக்கணுன்னா கொடுத்துட்டு ரூம்குள்ளே புஷ் பண்ண வேகட்டிலேயே டோரை க்ளோஸ் பண்ணிடுவார். ரூமை விட்டு வெளியே அலோவ் பண்ணவே இல்லை. இந்த மாதிரி இருந்தால் இப்போ நம்ம தான் நைட்டு ஃபுட்டு கொண்டு வந்து நம்ம ஜொங்குக்கு வச்சுட்டு போயிருந்துருப்பாரு. இல்லை ஒரு 2 days சாப்பிட்டுருப்பாரு. இந்த மாதிரி ரூம்குள்ளே வச்சுட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காருல, லாக் பண்ணி வச்சுருக்காரு. அந்த மூமெண்ட்டுக்கு டென்ஷன் ஆகி ஃபுட்டை எதையுமே சாப்பிடாமலேயே நம்ம கோபரா டைகரு 3 persons அந்த ரூமுக்குள்ளே தான் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஜொங்குக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தபடி கரெக்டாக அந்த ரூமுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா வந்து நைட்டு கொடுத்த ஃபுட்டும் சாப்பிடல, வாட்டரும் குடிக்கல, மில்க் ஷேக்கும் குடிக்கல, எல்லாமே அப்படியே இருக்கிறதும் ரொம்ப அமைதியாக உட்காண்ட்ருக்காரு. கோபுரா பக்கத்துலேயும் டைகர் பக்கத்துலேயும் தரையில் இந்த மாதிரி உட்காந்துருக்கிறத படுத்து ஜொங்குக்கு நேராக கிட்ட வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா, நைட்டு எதுக்கு டின்னர் சாப்பிடல அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். நம்மகிட்ட எதையுமே பேசாமல் நம்ம கோபுராவை டைஸில் தூக்கி வச்சபடி கோப்ராவோட ஹெட்டை சாஃப்டாக ரப் பண்ணபடி ஜங்குக் பேசுகிறதே கேட்காதபடி இக்னோர் பண்ணபடி இருந்தால் கோப்ராவை புஷ் பண்ணி தள்ளின வைக்கிட்டுலையே டேயோட ஷார்ட் கலரை கிரிப்பாக பிடிச்சபடி டேயை தரையிலேருந்து புஷ் பண்ணி தூக்குறாரு. என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீட்டு நைட்டு ஏன் டின்னர் சாப்பிடலான்னு கேட்டால் எதையுமே பேசாமல் இக்னோர் பண்ணிகிட்ருக்க. எதுக்கு இக்னோர் பண்ணிகிட்ருக்க, போ மண்டல உட்கார் அப்படிங்கிற மாதிரி சோஃபாவில் புஷ் பண்ணி டல்னு வேகிட்டுலையே கிட்ட ஃபுட்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு. சாப்பிடுங்கிற மாதிரி கொடுத்தான். நம்ம வந்து ஃபுட்டை சாப்பிட மாட்டேனுங்கிற மாதிரி பிளேட்டை மூவ் ஆன் பண்ணி வைக்கிறாரு. இந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணி வச்சான். எங்கள் பாரு இந்த மாதிரி நீ எவ்வளோ ஸ்ட்ரகிள்மெண்ட் பண்ணாலும் சரி, எவ்வளோ ப்ராப்ளம் பண்ணாலும் சரி, நான் இந்த ரூமை விட்டு உன்னை வெளியே போக்க அலோவ் பண்ண மாட்டேன். பார்க்குறேன் எத்தனை டேஸ் தான் நீ இந்த மாதிரி ஃபுட்டாக சாப்பிடாமலேயே என்கிட்ட இக்னோர் பண்ணுறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி கோவட்டிலேயே நம்ம ஜொங்குக்கும் அந்த ரூம் டோரை மறுபடியும் க்ளோஸ் பண்ணி கீ எடுத்துகிட்டே போயிடுவார். இந்த மாதிரி போனால் கரெக்டாக அந்த ரூம் கிட்ட ஜிமினா என்றாகி மச்சி இந்த ரூம்குள்ளேயா இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் கரெக்டாக டோர்கிட்ட வந்துட்டு ஜிமினி இவ்வளோ டேஸ் எங்கடா போய் தொலைஞ்ச, நான் இந்த 3 days-ஆக இதே பிளேஸில் லாக் ஆகிருக்கேன்னு தெரியுமா, ஃபர்ஸ்ட் டே வருவேன்னு நினச்சேன், சரி டோரை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் எந்த டோரை அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அந்த சைடு இருந்து கேட்க லூஸு நீ எந்த டோருக்கு முன்னாடி நிற்கியோ அந்த டோரை தான் ஓப்பன் பண்ணு, அதுக்கு ஜங்குக்கிட்ட கீ வாங்கணுமே, ஏன்டா இதுக்கு ஸ்பேர் கீலாம் இருக்கும்ல, இந்த டோருக்கு ஒரே ஒரு கீ தான் இருக்கணுங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும், அதுவும் இது ஜங்குக்காகவே ரெடி பண்ண டோரு, அந்த ரூமுக்குள்ளே யாருமே போக முடியாதுன்னு உனக்கு தெரியும், கீ எங்கே இருக்கணும்னு தெரியும், ஜங்குக்கோட பெல்ட்டில் இருக்கிற கீயை நான் அவன் பக்கத்தில் போய் எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சொன்னோம். நம்மகிட்டே தான் ஜங்குக்கோட பெல்ட் மாதிரி வேர் பண்ணியிருப்பாரு. அதில் தான் ஒரு பிளேஸில் அந்த பெல்ட்டுக்குள்ளே ஒரு பிளேஸில் கீயை மறைச்சி வச்சுருப்பாரு. இந்த மூமெண்ட்டு திங்க் ஆகி அடா ஆமாம்ல, இவன் எப்போதும் இந்த ரூமை ரொம்ப ஒரு மாதிரி
ப்ரொடெக்ட்லாம் பண்ணுவான். இந்த ரூமுக்குள்ள கீ ஜங்குக்கிட்ட மட்டும்தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தான். சரிடா சாப்பிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், எங்கே சாப்பிட்டா எனக்கு டென்ஷனாக இருக்குடா, டோரை ஓப்பன் பண்ண சொல்லுடா, பைத்தியம் முடிக்குதுடா அப்படிங்கிற மாதிரி கேட்டுனா, நான் வேணா இந்த டோருக்கு பாம்பு வச்சு பிளாஸ் பண்ணிடட்டுமா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. இந்த மாதிரி கலாய்ச்சா அதையாவது செய்டா, நான் வெளியே வரணும். குக்கியும் ஜானாவையும் 3 டேஸ்க்கு மேலே ஆயிடுச்சுடா, நான் பார்க்கவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடு. ஆமாம், ஜானாவும் குக்கியும் ஒன்றை தான் தேடிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்துட்டேயா இந்த குக்கி இப்போல்லாம் நைட்டு ரொம்ப லேட்டாக ஹவுஸுக்கு வரான். இப்போது ஒரு 4 to 5 டேஸ் ஆகுது. ஒரு 5 டேஸ்க்கு மேலே இருக்குது. அன்றைக்கி கூட நீ என்கிட்ட சொன்னல, குக்கி வந்துட்டு நைட்டில் 8 o'clock போல் வெளியே போகிறான், 10 o'clock 11 o'clock போல் தான் ஹவுஸுக்கு வரான். எங்கே போகிறான்னுக்கிட்டு தெரியல. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கொஞ்சம் நோட் பண்ணி பாருன்னு சொன்னல. அவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு சொல்லிட்டு கிளப்புக்கோ பார்ட்டிக்கோ எந்த ஒரு பிளேஸ்க்கும் போகலடா. அப்போ எங்கடா போகிறான்? அது எனக்கு சரியாக தெரியல. நேராக போகிறான், ஒரு ஃபுட் ஷாப்பில் போய் ஃபுட்டாக வாங்குகிறான், ஸ்நாக்ஸு வாங்குகிறான், பிறகு ஜூஸ் இதுன்னு பண்ணி நம்ம சாப்பிட்ற திங்ஸஸாக வாங்குகிறான். வாங்கிட்டு நேராக நான் அவனை ஃபாலோ தான் பண்ணிட்டு போனேன். பட்டு என்னையும் தாண்டி எங்கே மாற போனானுங்கிறது தெரிலடா. ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். கடைசியில் ஏதோ ஒரு பிளேஸில் அவனை நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்கே போனானுங்கிறது தெரியல. கரெக்டாக 11 o'clock ஹவுஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டான். இப்போது ஒரு 1 week மேலேயே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கான். அதான் நான் இதை உங்ககிட்ட சொல்லணுன்னு திங்க் பண்ணேன். குக்கி எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான்னு இப்போ தெரியல. குக்கி எந்த பிளேஸ்க்கு போகிறானுங்கிறது உனக்கு தெரியலையா? குக்கி எதுக்காக ஃபுட்டை வாங்கிட்டு போகணும், அதுவும் நைட்டு டைட்டில். நைட்டு டைம் மட்டும் இல்லை, மார்னிங் காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஃபுட்டை வாங்கிட்டு தான் போகிறான். காலேஜுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமும் இந்த பிளேஸில் அவன் அடிக்கடி இப்போது ஃபுட்டு வாங்குறான். அப்படிங்கிற மாதிரி இந்த கார்டை க்ராஷ் பண்ணுவாங்கள்ல, அந்த மூமெண்ட்டில் ஜிமினா கண்டுபிடிச்சிடுவார். இப்போல்லாம் அதிகமாக அவன் வெளியே ஃபுட்டாக வாங்கி சாப்பிட்றான்டா. அப்படிங்கிற மாதிரி ஹவுஸில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குற டீயை சாப்பிட்றான், வெளியே அவன் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு இது ஏதோ டப்பாக இருந்த மாதிரி இருக்கேனுங்கிற மாதிரி. சரி, நெக்ஸ்ட் டைம் நீ குக்கியை ஏதாவது ஒரு பிளேஸில் நோட் பண்ணினா அவனை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஜிமினாட்ட அந்த மாதிரி பேசினா, அடே மச்சான், நீ நீ இந்த ரூமை விட்டு எப்பண்டா வருவ? அடா எனக்கு தெரியலையாடா. சரி சுகாயாங்க நான் ஒன்றும் செய்யலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அடே ஏன்டா கேட்குற, எவ்வளோ கிஞ்சி இருப்பேன் தெரியுமாடா, தெரியாமல் பண்ணிட்டேங்கிற மாதிரி கிஞ்சிக்கிட்டு இருக்கேன். அந்த சுகாவுக்கு என்ன திமிரனுங்கிற, என்ன கதரை விட்டு அளவச்சு பாட்டுட்ருக்கான். அதான் நான் டிசைட் பண்ணிட்டேன் என்னன்னு. இதுக்கப்புறம் அவனே வந்து பேசினாலும், டே சுகா என்னடா நீலாம் பெரிய இவனாடா, நான் உன்னை பாட்டு பயப்படணுமாடா, நீ என்னடா என்ன ரிஜெக்ட் பண்ணுறது, நான் பண்ணுறடா ரிஜெக்ட்ங்கிற மாதிரி. இப்படி நம்ம ஜிமினா கட்டின பொசிஷன்லேயே திரும்பினோம். ஜிமினாவுக்கு பேக் சைலடா சுகர்னு பாரா இந்த மாதிரி நின்னா ரிஜெக்ட்ங்கிற வேர்டு அப்படியே சைலண்டாக அப்படி குறையுது. என்னடா அப்படி போக போக பிறகு ரிஜெக்ட் குறைஞ்சிருமா அப்படிங்கிற மாதிரிட்டே கலாய்க்க சுகா அப்படிங்கிற மாதிரி சுகாவை நோட் பண்ணவும், நான் உங்ககிட்ட வந்து கிஞ்ச போகிறது கிடையாதுடா, நீ கஷ்டப்பட்டு என்னை ரிஜெக்ட் பண்ணாண்டா, ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை கிராஸ் பண்ணி போனால், ஐயோ டேயாங்கு டே சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா ஃபாலோ பண்ணப்படி நம்ம ஜிமினா போகிறாரு. இந்தபடி போனால் இந்த மூமெண்ட் எல்லாத்தையும் நோட் பண்ணப்படி ஸ்மைல் பண்ணப்படி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. டோர் பக்கத்தில் நின்று சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருக்க மொத்த மூமெண்ட்டையும் கேமரா மூலியமாகவே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி சிரிக்கிறாருல, பட் அவங்க என்னென்ன பேசுகிறாங்கங்கிறது கேட்கல. அந்த டேயோட ஃபேஸ் ரியாக்ஷன் என்னென்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறது ஜொங்குக்கால கேமராவில் நல்லா நோட் பண்ண முடியுது. சிரிச்சபடியே மறுபடியும் டோர் பக்கத்தில் உட்கார்ந்தாரு. டோர் பக்கத்தில் உட்கார்ந்தபடியே டைகரையும் கோபுராவையும் நோட் பண்ணபடி அதுங்கக்கிட்ட கொஞ்சம் ப்ளே பண்ணபடி அந்த ரூமுக்குள்ளே இருக்கிற மொட்டை ஸ்னேக்ஸை பாக்ஸ்லேருந்து வெளியே எடுத்துட்டாரு. எல்லா ஸ்னேக்ஸும் இப்போ சுற்றி தான் இருக்குது. இத்தனை ஸ்னேக்ஸை சுற்றி இருந்துமே நம்ம டேவோட ஐஸ் மட்டுமா அந்த ஒயிட் ஸ்னேக் மேலே தான் இருக்குது. அந்த ஒயிட் ஸ்னேக்கு நம்மளை சுத்தமாக பிடிக்கல. இந்த ரூமை விட்டு நம்ம வெளியே போனோம்னா அந்த ஸ்னேக்கு தான் நமக்கு ஹெல்ப் பண்ண போடு அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக நம்மகிட்டே அந்த ஒயிட் ஸ்னேக் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண வேண்டாம். இதை நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணி தேவையில்லாமல் அந்த பாக்ஸை போய் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கரெக்டாக நம்ம டேக்கிட்ட அந்த ரூமுக்கு ஒரு வாரம் அந்த மாதிரி வேண்டாம். கரெக்டாக அந்த பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ண அடுத்த செகண்டு நம்ம டேயை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டேயோட ஹேண்ட்ஸை பிடிக்கிறது, நெக்கை ஹோல்ட் பண்ணுறதுங்கிற மாதிரி கிரிப்பாக பிடிச்சி ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாதிரி இருக்குன்னா டே ஒரு மாதிரி ஷாக் ஆகி,
ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க என்கிட்ட அப்படிங்கிற மாரி அந்த ஒயிட் ஸ்னேக்கை பார்த்து பேச அந்த ரூம் டோரை கரெக்டாக ஓப்பன் பண்ணவும் ஜொங்கு கரெக்டாக என்ட்ராகி ஃப்ளோர் முழுக்க ஸ்னேக்கு கீழே ஃப்ளோரில் கிடக்கிறதும் டேயோட நெக்கை அது இருக்கவே இல்லை, சும்மா நெக்கை இருக்கிற மாதிரி ஹோல் தான் பண்ணியிருக்கு. டேக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது. என்ன அட்டாக் பண்ணுவேன்னு நினச்சேன், என்னடா சும்மா எனக்கு ஒரு மாதிரி ஹோல்ட் பண்ண பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் தான் நம்மகிட்ட அந்த ஒயிட் ஸ்னேக்கை பார்த்துட்டு இருப்பாரு. இப்போ இந்த மாதிரி எனக்கு பூச்சி இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜொங்குக் டென்ஷன் ஆகி, உனக்கு என்ன திமிருண்டா, அன்னைக்கு அவ்வளோ வாணி கொடுத்தும் இன்னைக்கு என் பேபியை அட்டாக் பண்ணுவேனுங்கிற மாதிரி வந்த வேகத்தில் இருக்கிற ஸ்னேக்ஸ் எல்லாத்தையும் மூவ் ஆன் பண்ண வேகத்துலையும் அண்ட் டேயோட நெக்குக்கிட்ட ஹோல் ஆகி இருக்கிற ஒயிட் ஸ்னேக்கை கிரிப்பாக பிடிச்சி டேயோட நெக்லேருந்து புஷ் பண்ணி இழுக்கிறாரு. இழுத்த வேகத்துலையே, இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கக்கூடாது, நீ நார்மல் ஸ்னேக் மாதிரி தெரியல, எப்போ பார்த்தாலும் என்னோட பேபியை அட்டாக் பண்ணுறதுலேயே நீ இருக்கிறேங்கிற மாரி, உன்னை இப்போவே ஃபினிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாரி கில் பண்ணுறதுக்காக ஏதோ இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது, அதை எடுத்து இன்ஜெக்ஷன் பண்ண வேண்டாம், கரெக்டாக டே இன்ஜெக்ஷனை பிடிக்கிறாரு. என்ன பண்ணிகிட்ருக்க நீ? நான் அதுக்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுட்டு இருந்தேன், அது என்கிட்ட ப்ளே பண்ணி விளாண்டுச்சு, நாங்கள் பாண்டிங்கில் இருக்கோம், உனக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாரி ஜொங்கு கூட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த இன்ஜெக்ஷனை தட்டி விட்டுட்டு அந்த ஒயிட் ஸ்னேக்கை அப்படியே ஹேண்ட்ஸில் வாங்கிக்கிறாரு.